அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் ஜாலியா ஏதாவது ஒரு கிராமம் மாரி இருக்கிற இடத்துல போய் என்ஜாய் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு நாங்க தேர்ந்தெடுத்த இடம் வந்து விழுப்புரத்தில இருக்கிற அத்தியூர். அது எங்க சொந்தக்காரங்க வீடு. அவங்க வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது. அவங்க வீட்டுக்கு போய் ஒரு விசேஷத்தில கலந்துக்கிற வேலை இருந்தது. அது அதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து அவங்க குளிக்கிறதுக்குலாம் மோட்டர் கொட்டால தான் குளிப்பாங்க. அதனால நம்ம ஒரு இடம் மோட்டர் கொட்டா இருக்கு. அங்க போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்க பசங்கள்லாம் இட்டுக்கின்னு அழகா சூப்பரா இருக்கிற அந்த கரும்பு கரும்பு தோட்டமா? அது கரும்பு தோட்டமா என்னன்னு தெரியல. நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஆனா இடம் சூப்பரா இருந்தது. எங்க பசங்கள்லாம் இட்டுட்டு போயிட்டு, அப்புறம் 2, 3 ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கினாங்க. சொந்தக்காரங்க. அப்படியே பசங்களாம் இட்டுட்டு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, குளிச்சுட்டு, அங்கேயே ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்தோம். 2 நாள் அடிக்கிற வெயில் தெரியாம சூப்பரா குளிக்கிறதுக்கு நடந்து போற பாதையே பாருங்க, செமையா சூப்பரா இருக்கு. அதுமாரி நீங்களும் வெயில் காலத்துல பசங்கள இட்டுட்டு போய் இந்த மாரி 1 நாளோ, 2 நாளோ என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க 2 பாதை பிரியுது. நானும் எந்த பாதை போகணும்னு எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். இந்த பக்கம் போலாம். அது பசங்க பயந்துன்னு போச்சுங்க. மரக்கட்டைலாம் இருக்கு, பூச்சிலாம் இருக்கு, பார்த்து போகணும் அப்படின்னு. அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிக்கின்னு, அப்படியே சூப்பரா நடந்து போயிட்டோம். போயிட்டு அங்க போய் குளிச்சுட்டு, ஆட்டம் போட்டுட்டு, நீங்களே பாருங்க இடம் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இந்த மரம் இதெல்லாம் பார்க்கும்போது ஊட்டி, கொடைக்கானல்லாம் போனா அந்த காட்டுக்குள்ள அந்த ட்ராவல் பண்ணி போகும்போது இடம் இருக்கும்ல, அந்த மாரி இருந்தது. அதனால் போகிறதுக்கே நல்லா அழகா சூப்பரா இருந்தது. ஜில்லுன்னு காற்று அடிச்சது. அப்படியே நம்ம ஊர்லலாம் அந்த மாரிலாம் பார்க்க முடியாது. நம்ம ஊர்லலாம் வீட்டெல்லாம் செடி, கொடி, மரத்தெல்லாம் வெட்டி கிடாசிட்டு வீடு கட்டியாச்சு எல்லா இடமும். ஃபேக்ட்ரி, வீடு அந்த மாரி கட்டியாச்சு. ஆனால் இந்தமாரி கிராமத்து பக்கம் போகும்போது விவசாயம் பண்ணுற இடத்த பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு ஜில்லு கூலிங்காக வந்து சூப்பரா இருக்குது இடம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்க பலா மரம் இருக்கு. பசங்கள்லாம் தண்ணி அந்த மோட்ரு கொட்டா பார்த்த உடனே குதிச்சுக்கின்னு முன்னாடியே போயிட்டாங்க. நான் குளிக்க போகிறேன், நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு. வாழை மரம்லாம் அங்கே நிறையா வாழை மரம் நிறையா இருந்தது. நம்ம ஊர்லலாம் ஒரு வாழை இலை வாங்குறதுக்கே ரூ. 10 ரூ. 5 சொல்கிறாங்க. அங்கே சாப்பாடே இலையில தான் அவங்க வீட்டு மரத்தில் போய் கொல்லியில் போய் அறுத்துட்டு வந்து சாப்பாடு போட்டாங்க. இங்கே பாருங்கள் பலாப்பழம் பலாப்பழம் பாருங்கள் நல்லா மரத்தில் இருந்தது. நாங்கள் அதெல்லாம் வாங்கலை, பறிக்கலை, கேட்கல. கேட்டிருந்தா பறித்து கொடுத்துருப்பாங்க. நாங்கள் கேட்கல. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தது. நாங்கள் போயிட்டு பசங்களை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம்